ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆமென். அவை கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். இன்றைக்கி நாங்கள் ரெண்டு காலத்தை குறித்து படிக்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். ஆமென். இதில் ரெண்டு காலம் எழுதியிருக்கு. ஒன்று நோவாவுடைய காலம், என்ன ஒன்று மனுஷகுமாரன் வரும் காலம். என்ன எழுதியிருக்கு? ஒன்று நோவாவுடைய காலம், இன்னும் ஒன்று மனுஷகுமாரன் வரும் காலம். அப்போ அந்த நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்தது, மனுஷகுமாரன் வருகிற காலத்தில் என்ன நடக்கும் என்று நாங்கள் தியானித்து பார்த்தால், இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. அல்லேலூயா. எப்படி இருக்கா? அடையாளமாக இருக்கு. ஆனால் நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, வேதத்தில் தான் வாசிக்கிறேன். சில இந்த ஆர்கியாலஜி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அது இந்த பூமியில் நடந்தது தான், ஆனால் அதுக்கு சரியான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது என்றால், நோவாவுடைய காலத்தில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தது. 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. வானத்து மதகுகள் என்னவாம் உடைக்கப்பட்டது. அப்படி ஒரு காலத்தில் நோவா ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மனுஷனாய், அவனும் அவனுடைய குடும்பமும் அந்த பேழைக்குள்ளே என்ன செய்யணுமாம், பாதுகாப்பாக இருந்துச்சுமா. அல்லேலூயா. அப்போ அந்த 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 சந்ததியிலேருந்து வந்ததான் அந்த நோவாவுடைய காலத்தினுடைய சேம் காம் ஜாபேத்துடைய சந்ததியில் தான் ஹாமுடைய சந்ததியில் ஒருத்தன் வாரான். அவனுக்கு பேர் நிம்ரோத். என்ன பேர்? நிம்ரோத். அவன் பலத்த வேட்டக்காரனாக இருந்தார். அந்த பலத்த வேட்டக்காரன் என்ன செய்தான், ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினான். மெசபடோமியான இடத்துல அவன் பெரிய ஆட்சியாளராக இருந்தார். அவனுடைய காலத்தை பிறகுதான் பூமி பகுக்கப்பட்டதுனால் பிரிஞ்சது. அப்போ நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம், எங்களுடைய மொழி தான் பெரிய மொழி, நாங்கள் தான் மூத்தவர்கள் என்று தான் சொல்கிறோம் தானே. ஆனால் இந்த நிம்ரோத்துடைய காலத்தில் தான் அந்த மொழி என்ன செய்தால் பிரிக்கப்பட்டது. விளங்குது? இப்போ இந்த மூல மொழியெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு போகும்பொழுது லத்தீன் மொழிகளெல்லாம் ஒரு விசேஷித்த மொழியாக இருக்குது. நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைத்தியசாலையில் பயன்படுத்துகிற எல்லா சொற்களும் கிரேக்க எபிரேய சொல்லுகளையும் தான் வந்திருக்கு. அல்லேலூயா. லாஜிக் என்று வருதாங்க. ஹார்டியாலஜி, ஹெமட்ரியாலஜி, சோட்டரியாலஜி, டிஸ்பென்சேஷன், இப்படின்ற பேர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய மொழிகளில் இருந்தால் அது வருகிறது. ஆக இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்தது, அப்போ மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த மனிதகுமாரன் வரும் காலத்தில் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி பாதுகாக்கப்படுகிறார்கள், யார் யாரெல்லாம் அந்த இயேசு அந்த பேழைக்குள்ளே வருகிறார்களோ அவர்கள் எப்படி பாதுகாக்கப்படுறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு பேழையாய் இருக்கிறார். அன்றைக்கு நோவா செய்த பேழையை போல இயேசு கிறிஸ்துவின் பேழையாக இருக்கிறார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான எங்கள் தேவ ஆவியே, அன்போடு வரவேற்கிறோம். அன்பான எங்கள் தேவ ஆவியே, அன்போடு வரவேற்கிறோம். அடியார்கள் நாங்கள் ஒரு மனத்தோடு உம்மை அன்போடு வரவேற்கிறோம். அன்பான எங்கள் தேவ ஆவியே, அன்போடு வரவேற்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க அப்பா பிதாவே என்று
அபிஷேகநாதரே வரவேற்கிறோ, அன்போடு வரவேற்கிறோ. அன்பான எங்கள் தேவ ஆவியே, அன்போடு வரவேற்கிறோ. பரிசுத்தாவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு பொல்லாப்புகளும் கொடுமைகளும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், கொள்ள நோய்களும் கொடுமைகளும் பகைகளும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவே என்ற அந்த பீழைக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, ஒரு பயமின்றி ஒரு கலக்கமின்றி ஆண்டவரே இந்த பூமியிலே ஐயா வாழுவதற்கான கிருபையை நீ கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வசனத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு திருச்சபைக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கவும் பரிசுத்தத்தோடு வாழவும், ஐயாவுடைய வருகை இருக்குமாயிருந்தால் அதிலே பங்கடையவும், இன்னும் ஆண்டவரே இயேசுவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலந்தார். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் எப்படியா காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார். அப்போ எபேசியர்களுக்கு அவர் எழுதும்பொழுது என்ன சொல்றார் என்றால், உங்களுக்கு வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோட யுத்தம் உண்டு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணுமாம், அவைகளை நீங்கள் சகிக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அந்த ஆவியின் வரங்கள், ஆவியின் பட்டயம், இவைகள்லாம் எங்களுக்கு தேவை. அப்போ இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன தேவை என்றால் நீடிய பொறுமை. அல்லேலூயா. என்ன தேவையா? நீடிய பொறுமை. நீங்கள் டெலிஃபோனில் எடுப்பீங்கன்னா டெலிஃபோன் எடுத்தோன்னு நீங்கள் எத்தனை அவர் கீழே நினைக்கிறீங்கன்னு சொல்லுவார். என்ன சொல்லி போட்டு என்ன சொல்லுவார்? சக்மோ 12 மோதி என்றால் என்ன? இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி என்றால், பொறுமை கடலிலும் பொறுத்தால் அரசாழ்வார், பொங்கினால் காடு உறைவார். என்ன பொறுத்தால் என்ன செய்வாராம்? ஆட்சி புரிவாராம். என்ன அப்போ பொறுமை என்பது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவை. என்னென்னா திருச்சபை என்பது என்னத்தில் இருக்கா? உலகத்தில் உபத்திரவத்துக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் அன்றைக்கு நோவாவுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் பொழுது வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கும்? படகு. அதே போல் இன்றைக்கு திருச்சபை வந்து என்ன நடக்குதாம்? ஆடிக்கொண்டிருக்கு. ஆனால் இந்த திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா? அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நாங்கள் சொன்ன போல நோவாவுடைய ஒரு காலம், அவன் வாழ்ந்த காலம், அவனுடைய காலத்தில் நாங்கள் வேதத்தை வாசிக்கிற மக்கள் குடித்தும் வரித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்த பொழுது ஆண்டவர் விசனப்பட்டார். என்னவா? விசனப்பட்டார் என்று எழுதியிருக்கு. ஆனால் நோவாவுடைய காலத்தில் சில காரியங்கள் நாங்கள் தியானிக்கணும். ஒன்று என்னென்றால், நோவாவுடைய காலத்தில் வேதம் இல்லை. என்ன இல்லை? வேதம் இல்லை. எச்சரிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் இல்லை. அடுத்தது, நோவாவுடைய காலத்தில் என்ன இல்லையாம்? பெரிய பொருளாதாரங்கள் எல்லாம் இல்லை. முதல் நாங்கள் பார்க்குறோம், நோவா வெளியில் வந்து திராட்சை தோட்டத்தை வைக்கிறார். வச்சு அதை என்ன செய்யறானா? ரசமாக்கி குடிக்கிறான். குடிக்கும் பொழுது அவனுக்கு தெரியாது அந்த திராட்சை பழத்தில் வந்து நொதியல் இருக்கு, ஃபெர்மெண்டேஷன். என்ன இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஃபெர்மெண்டேஷன். FER ஃபெர்மென் MENTAION. ஃபெர்மெண்டேஷன் என்றது வந்து புளித்தல், அதில் நொகித்தல்னு சொல்லுவாங்க. அப்போ ஏனால் அப்படி வந்தது என்றால் அவனுக்கே தெரியாமல் வானம் திறக்கப்பட்ட பொழுது, வானம் திறக்கப்பட்டது இப்போ சொல்லி ஓசோன் படலம் உண்டு, அங்கே இருந்து வந்த அந்த தன்மை வந்து என்ன செய்ய அந்த பொருளை நொதிக்க பண்ணிட்டு தான். அப்போ இன்று வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ இதுக்கு நிறைய பேர் எழுதணும். என்ன
வேத வசனம் ஆதாரமாக இருந்தாலும் விஞ்ஞானம் நிறைய சொல்லுது. அது இப்படி வருது, இப்படி செய்து வெளியில் வைக்கிறதுனால காற்று பிடிக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது என்றால், நோவாவுடைய காலத்தில் அவன் ஏன் அப்படி வெறி கொண்டான்னா, வெறி உள்ளவன் இல்லை. நீங்கள் பாருங்கள், ஆதியாம் 6:8 இருக்க வாசிங்க. ஆதியாம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் அன்னைக்கு வாழ்ந்தவர்களுக்குள்ள நோவா நீதிமானாக இருந்தார். அப்போ அவன் குடி வரியெல்லாம் இல்லாத ஆளத்தான் இருந்திருப்பான், நல்ல ஒரு மனுஷனாக இருந்திருப்பான். ஆனால் என்ன நடந்தது என்றால், அவனுக்கே தெரியாமல் அவன் என்ன செய்கிறானா, அந்த நோவாவுடைய பேழையை விட்டு குடும்பம் பேர் 8 பேர். நோவா, அவனுடைய மனைவி சேம், ஹாம், ஜாப்பேத். என்ன அப்போ அந்த சேம் காம் ஜாப்பேத்துடைய பேர் தான் எழுதிக்கூடிய, மனைவி மற்ற பேர் எழுதவில்லை. அதை இவர் 8 பேரும் வெளியில் வந்த உடனே அவன் என்ன செய்கிறான்னா, திராட்சை தோட்டத்தை நாட்டுறான். இப்போ முதல் நாங்கள் பார்க்குறோம், பலியை கொண்டு வந்து செலுத்தினதும் அவன் தான். அல்லேலூயா, பலியை செலுத்தினவன். அப்போ ஆண்டவர் அவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். என்ன உடன்படிக்கை? வானவில் உடன்படிக்கை. இப்போ என்னென்றால், நோவாவுடைய காலம் அறிவின்மையான காலம், தீர்க்கதரிசிகள் இல்லாத காலம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நோவாவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். என்ன சந்தர்ப்பத்தை? நீ ஒரு பேழை செய். அப்போ அன்றைக்கும் அவன் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு தான் இருந்தான். பேழை செய்த காலங்களில் பேழையை செய்துட்டு அந்த பேழையை அடையாளமாக வச்சுக்கொண்டு சுவிசேஷத்தை செய்தார். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சபைக்குள்ளே வந்துருந்து சுவிசேஷத்தை சொல்கிறோம். என்னென்று எல்லாரும் பாருங்கள், தேவன் இந்த உலகத்தை பூமியை அழிக்கப் போகிறார், ஒரு புதிய காரியத்தை உருவாக்க போகிறார், வாங்கன்னு அன்றைக்கு நோவா சொன்னது போல நாங்களும் தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய காலத்தை நாங்கள் 3ஆக பிரிக்கலாம். எப்படிப்பட்ட காலம் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அவர் மனிதர்களோடு மாமிசத்தில் வாழ்ந்த ஒரு காலம். சரிதாங்க? அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், மரித்து மனிதனுக்காக ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இந்த 40 நாள் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், தரிசனமாகிறார். ஏனென்றால், நான் மரித்தேன் ஆனாலும் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறது. 40 நாள் ஒரு அடையாளம், ஒரு சிக்னிஃபிகேஷன் கொடுக்குறார். என்னவா? ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறார். 40 days. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாராம், அவர் பரத்துக்கு எழுந்தவர்களை போய் தன்னுடைய பரிசுத்தாவியை அனுப்பி, அந்த பரிசுத்தாவியானவர் மூலம் கட்டப்பட்டதுதான் திருச்சபை. அதான் நாங்கள் சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவல் சேர்ச் என்ன சொல்கிறோம்னா, அது பரிசுத்தாவியானவரால் கட்டப்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த அன்னைக்கு இந்த 24ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே இந்த கட்டிடத்தை பாரும். ஏனென்றால் சாலமோன் கட்டினம் அவ்வளோ ஒரு பெரிய கட்டம். அதுக்குள்ளே நிறைய பொருட்கள் இருந்தது. வெள்ளி இருந்தது, பொன் இருந்தது, வெண்கலம் இருந்தது, கோமேதக கல்லுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்கள் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னால், இந்த கல்லின் மேல் ஒரு கல். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அந்த காலத்தில் 70ஆம் ஆண்டுக்கு பிறகு 70 ஆண்டுக்கு பிறகு அந்த ஆலயம் என்ன செய்தால் திரும்ப இடிக்கப்படுது. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் இருந்த காலத்தில் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த அலங்கள் எல்லாம் முடிக்கப்பட்டது. சரிதான்? இப்போ பாருங்க, சாலமோன் கட்டின அந்த ஆலயம் ஒவ்வொரு முறையும் முற்றுகையிடப்படும், அழிக்கப்படும், இடிக்கப்படும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், இதே எல்லாத்தையும் நீங்கள் பார்க்காதீங்க, நீங்களே என்னுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சில காரியங்களை எங்களுக்கு கொடுத்துக்கார். எப்படி என்றால், இது சபையின் காலம், பரிசுத்தாவியானவருடைய காலம், கிருபையின் காலம். என்ன காலமா? சபையின் காலம், பரிசுத்தாவியானுடைய காலம், கிருபையின் காலம். அப்போ அதான் பவுல் கொரிந்தியருக்கு என்ன எழுதுகிறார் என்றால், கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2:15 எழுதுகிறார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சண்டை நடக்கிற இடத்த பாருங்கள், நீங்கள் சகோதரத்துவத்துக்குள்ளே நடக்கிற சண்டை தான் நடக்குது. இப்போ பாருங்கள், உக்ரைன் ரைசியா, இந்த நாடு ரைசியா ஒரு பெரிய நாடு, பெரிய தேசம், அது பெரிய பெரிய ஒரு விஸ்தாரமான இடம், எல்லா வளமும் இருக்கு. ஆனால் உக்ரைன் பிரிஞ்சு வந்த உடனே ஆரை அடிக்குது ரைசியா? தன்னை பிள்ளை அடிக்குது, தன்னை உறவை அடிக்குது, தன்னை ரத்தத்தை அடிக்குது, தன்னே தான் அடிக்குது. அப்போ அது அறியாது. இன்னைக்கு நீங்கள் பாருங்க, இந்தியா சுதந்திரத்துக்காக போராடும் பொழுது ஜின்னா, காந்தி, நேரு
இவர்கள்லாம் தலைமை பீடத்தில் இருந்து போராடினார்கள். எப்பொழுதும் அங்கே இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சதோ ஜின்னா என்ன செய்தான், பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போயிட்டான். இப்போ பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போன பிறகு ஆப்கானிஸ்தான். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன நடந்தது, என்ன நடந்தது? நெருப்பு, குண்டு வெடிப்பு. உங்களை விளங்குறவங்க. அப்போ ஆரை கொள்றது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்காரன் பாகிஸ்தான்காரன், பாகிஸ்தான்காரன் இந்தியன். உங்களை விளங்குறவங்க. இப்போ இந்த நிம்ரோத் என்று வந்திருக்கிறான், அவன் எமோரியா கண்டத்தில் பெரிய ஆளாக இருந்தவன். அவன் ஆரம்பித்து விட்டதான் இதெல்லாம். அப்போ எங்களுடைய மூதாதையார் செய்த காரியங்களால் தான் இன்றைக்கு என்ன நடக்குன்னா, இந்த பூமி எரிஞ்சு உடைஞ்சு நொறுங்கி கொண்டு போகுது. ஏன்னா அவனவன் தனக்கானதை நிம்ரோத் என்ன செய்தான், அந்த ஜனங்கள் என்ன சொல்றால், நாங்கள் எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டுவோம். ஏனென்றால் சினையா தேசத்தில் நாங்கள் விலத்தி போகாமல் எங்களுக்கு பேர் உண்டாக கட்டுவோம். வேதம் சொல்லுது, ஆண்டவன் இறங்கி என்ன செய்தாராம், பாசைகளை தாறுமாறாக்கினாராம். ஏனென்றால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், அண்டையில் நின்று வரைக்கும் தன்னுடைய தான் உண்டாக்கின ஜனங்கள் தனக்குள்ளே இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன உண்டாக்குறாருனால், நான் இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்தி ரட்சித்த மக்கள் தனக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அவர்களுக்கு என்னவா ஒரு பாதுகாப்பு. நோவா வந்து பேழைக்குள்ளே போகும்பொழுது வேதம் சொல்லுது, ஆண்டவர் கதவடைச்சார். பார்த்தீங்களா, வாசினீங்க? ஏன் அவர் கதவடைச்சார்? ஒரு பிரச்சனை, வெள்ளம் பெரிதோன்னு இந்த ஜனங்கள் இறங்கி ஓடிடும். என்ன விளங்குற எங்கடா அப்படிதான் நாங்கள். அப்போ அன்றைக்கு இந்த வெள்ளம் பெறத்துறவனோட ஒரு காம் ஓடி இருப்பான். ஏன்னா இல்லாட்டி காம் தன்னை பஞ்சாதியை மட்டும் ஓடி இருப்பான். சேம் தன்னை பஞ்சாதி, அவன் தன்னை உயிரை காக்கு. ஆண்டவர் என்ன செய்தார், உள்ளுக்கு இருந்து நீங்கள் கணக்கு பாருங்க. அதில் ஆண்டவர் செய்த அந்த பேழையில் நாங்கள் இருக்கிற லைனிங்களை விட பெரிய லைனிங் தெரியுமில்ல உங்களுக்கு. நம்ம எழுதி கணக்கு பார்த்து இந்த முழங்களை எழுதி கணக்கு பார்க்க ஒரு வீடு இருக்குது. எங்களோட வீடு எத்தனை மீட்டர் சொல்லுங்க? 2.5 மீட்டர். நாங்கள் இருக்கிற வீட்டின் உயரம் இருக்குங்க, அது 2.5 மீட்டர். நீங்கள் ரெண்டே போய் வளர்ந்து பாருங்க எவ்வளவு. 2.5 மீட்டர் படி 3 மாடி எவ்வளோ வரும்? 2 2 5 7 சொல்லுங்க. 7 ஒரு இவ்வளவு கான்கிரீட் வருமா? ஒரு 5 இன்ச்சு கான்கிரீட் வருமா? அப்போ 5 15 சென்டிமீட்டரை கூட்டிப்பா 7 என்ன அங்கே எவ்வளோ வெட்டு வேணும்? என்ன இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எல்லா மிருகங்களையும், எல்லா பறவைகளையும், எல்லா ஊர் பிராணிகளையும், எல்லா கடல் வானங்களையும் அதுக்கெல்லாம் படைச்சு நோவாவையும் படைச்சார். அப்போ எல்லாம் அமைதியாக இருந்திருக்காங்க. யானை பேசாமல் இருந்திருக்கும், குரங்கு பேசாமல் இருந்திருக்கும், சிங்கம் பேசாமல் இருந்திருக்கும். வெளியில் வந்தோடனே என்ன செய்யுது, தந்தை விளையாட்டு காட்டுது. விளங்குனவங்க. அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு முன்புக்கு என்ன நடக்க வேணுமோ ஆண்டவர் அதை என்ன செய்கிறாராம், எங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு விளங்குது, அன்றைக்கு தெரியாது. அதனால நாங்கள் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 17:32 நினைக்கிறேன். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறாராம். சரி, பரவாயில்ல, போ, அறிய இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று வாசிங்க. அறியாமை உள்ள காலம் என்றால் என்ன? டே ஆஃப் இக்னரன்ஸ். தெரியாதவங்களுக்கு என்ன ஒன்றும் விளங்காது. ஆனால் அந்த காலத்தில் ஆண்டவர் மௌனமாக இருந்துட்டார். என்ன சரி, என்ன தெரியல மக்களுக்கு. ஆனால் இப்போ என்னவா வாசிங்க. நாங்கள் நினைக்கிறோம் இந்த வெளியில் இருக்கிறாங்கன்னா மனம் திரும்பணும். அப்படியே எல்லாரும் மனம் திரும்பணும். சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் மனம் திரும்பணும். நாளொரு வண்ணம் பொழுதொரு வெளியுமா நாங்கள் என்ன சொல்லணுமா? அதான் திருக்குறள் ஒன்று இருக்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொருட்கள் தலையர். என்ன எழுதி இருக்கு? அகல் அகல் என்றால் கிண்டுறது, தாங்கும் நிலம் போல தன்னை கிண்டி அடித்து இதாக உதவி செய்தாம அந்த நிலத்தை போல அது பொறுமைக்கு எழுதி இருக்கு. அப்போ இகழ்வாரை தாங்கும் பொறுக்கும் தலை என்றால் மேன்மை என்றது அர்த்தம். உங்களுக்கு விளங்கல. அப்போ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க,
தேவன் இந்த பூமியில் எங்களை படைச்சி எல்லாம் செய்துட்டு இன்றைக்கு தேவனே நாங்கள் அடிக்கிறோம், பேசுகிறோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் கோபம் பெறும்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை முறைக்கிறோம். உண்மைதான். ஆனால் வேதம் என்ன சொல்ல, ஆண்டவர் ஏன் பொறுமையாக இருக்கிறாரா? ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து இவ்வளவாய் அன்பு கொண்டார். அப்போ திருச்சபை உள்ளுக்கு இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமா நாங்கள் என்ன சொல்லணுமா? புதிதாக்க நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எடுங்க, 2 வசனங்களை வாசிக்க. 1 அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்களை சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பௌத்தரியம் என்னென்னவா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானதினாலே மறுரூபமாகுங்கள். இது யாருக்கு எழுதியிருக்கின்றால் ரோமருக்கு எழுதுகிறார். யாருக்கு? ரோமருக்கு. பவுல் ரோமபுரியில் அவர் ஊழியம் செய்த காலங்களில் அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தோட ஒட்டி என்ன செய்தாங்களாம், உலகத்தில் உள்ள காரியங்களை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் திருச்சபையில் நடக்கிற காரியம் இருக்குல்ல, எல்லா ஆராதனையும் வழிபாடு எல்லாம் அது ரோமர்கள் கொண்டு வந்ததா? அல்லேலூயா. அங்கே தான் உண்டாகும். எப்படி ஆண்டவர் அந்த தேசத்தை ரட்சித்தாரோ, எப்படி அந்த தேசத்தை ஆண்டவர் ஒரு புதிய தேசமாக மாற்றினாரோ, அதே போல் அங்கே கான்ஸ்டன்டைன் ராஜாக்கு புறம் வந்தவர்கள் கொஞ்சமாக தங்களுடைய வழிபாடுகளை கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாம் சிக்கப்பட்டு சிதைஞ்சு போய் கிடக்குது. ஒருத்தருக்கும் ஒன்றும் விளங்குதில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுதான்? அறியாமல் உள்ள காலங்களை காணாதவர் போல அவர் இருந்துட்டார். இது என்ன வாசிக்கிறோம் என்றால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தாமரை இலை இருக்குங்க. இந்த தாமரை இலையில் எகிப்தியர் அதை மதிக்கிறாங்க. தெரியுங்க, எகிப்தியர் அதை கணிக்கிறாங்க. எகிப்தியர் சொல்கிறாங்க, அந்த மெட்டு சூரியனை கண்டோட விரிகிறது போல. எப்படி? எகிப்தியர் இது மெட்டு சூரியனை கண்டோட விரியுமா? அதே போல் தேவனுடைய வருகையில் தாங்கள் உயிர்த்தெழுவார்கள். என்னவோ உயிர்த்தெழு, அவங்களோட இது வச்சுக்காங்க. அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம் எங்கள் இந்து சமயத்தில் வெள்ளை தாமரை உங்களுக்கு பார்த்துருக்கேன். காரணம் என்னன்னா, அந்த வெள்ளை தாமரையுடைய அர்த்தம் என்னென்னா 2 காரியம் இருக்குது. ஒன்று செந்நிறம், இன்னும் ஒன்று வெள்ளை. விளங்குது? அதை மனிதர்களுக்கு அதை ஒட்டுது என்றால் ஆவிக்குரியவர்கள் ஸ்பிரிச்சுவல் ஞானம் அறிவெல்லாம் அதில் இருக்காது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இது என்னவா பொருந்தும். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய வேதத்தில் என்ன எழுதியிருக்கின்றால், ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து தன்னுடைய பிரகாசத்தை என்ன செய்கிறார்? எங்களுக்கு முகத்தில் பிரகாசிக்கப்படுகிறார். அதே மாதிரி புத்தர்களுக்கு ஒன்று தெரியுமே, அவங்களும் தாமரைப்பூ வச்சிருப்பாங்க. எப்படி? செந்நிறமும் வெள்ளை. அவங்களோட அர்த்தம் என்னென்றால் ஆன்மீகம், அன்பு, கிருபை, இரக்கம். அதனால தான் 1,00,000க்கு மேலாக்களை கொண்டவங்க. விளங்குது? தாமரைப்பூவை வச்சுக்கொண்டு தாமரை மொட்டு என்னவா? தாமரை மொட்டு அது மொட்டாக இருக்கும். விளங்குது? அந்த மொட்டு என்னென்றால் அறியாமையாக இருக்குமா? அறியாமையாக இருக்கும் பொழுது உண்மையான ஒளி, உண்மையான அன்பு, உண்மையான இரக்கம் பரலோகத்தில் இருந்து வரும்பொழுது அது விரிந்து அடைஞ்சா இருக்குமா? அப்போ புத்தர் இருக்கிறார். புத்தர் ஞானம் பெற்ற பிறகு அவர் நடக்க தாமரை வந்துச்சா? என்னவா? அதான் நம்மளோட ஐதீகம். புத்தர் ஞானம் பெற்ற பிறகு நடக்க தாமரையில் நடந்தார் என்று சொல்லி அவங்களோட ஐதீகம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அவர் வாழ்ந்து அவர் அடக்கம் செய்து உயிர்த்தெழுந்த வரைக்கும் அவர் எப்படி இருந்தாராம்? ஒரு பாவமே இல்லாமல் என்ன பரிசுத்தராய் வாழ்ந்தார். அப்போ அந்த பரிசுத்தர் அந்த எங்களை என்ன செய்திருக்காராம்? ரட்சித்து தன்னுடைய சபையில் வைத்திருக்கிறார். சிவபாக்கியன் என்று ஒருத்தர் இருக்கிறார், கேள்விப்படுகிறார். சிவபாக்கியம் சைவத்தில் படிக்கிறார். சிவபாக்கியன், சில பேர் சிவபாக்கியம் என்று. சிவபாக்கியம் நீரிலே முளைத்தெழுந்த தாமரையில்
ஓரிலை நீரிலோடு கூடி நின்றும் நீர் இல்லாத வாறு போல் பாரிலே முளைத்தெழுந்த பண்டித பராமரன் பாரினோடு கூடி நின்று பண்புதனை கண்டிடும். சேத்துக்குள்ளே ஒரு தண்டில முளைக்கும் தாமிரபரணி மரம். அது விரிந்து பெருசாக இருக்குமா, அந்த தண்ணி அதில் நிற்கும். என்ன இருக்குமா, தண்ணி நிற்கும். ஆனால் அந்த தண்ணி என்ன செய்யலாம், இலையில சுவராது. அதைத்தான் அவர் எழுதுகிறார். ஆனால் திருக்குறள் எழுதியிருக்கு, தன் உயிர் தானற பெற்றானை ஏனைய மண் உயிரெல்லாம் தொழுமன் எழுதி. காரணம் என்னென்றால் இது யாருக்கு பொருந்தும்னா கிறிஸ்தவத்தில் ஆண்டவருக்கு தான் பொருந்தும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறவர்கள், தரிசிக்கிறவர்கள், அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணுமாம், ரோமருக்கு பவுல் எழுதுகிறார், மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. என்னவா மறுரூபம் என்றால் என்ன, வெளியில இல்லை, வெளியில மறுரூபம் இல்லை, உள்ளார இன்வென்ட் உள்ளார மனிதன் என்ன செய்யணுமா, நாளுக்கு நாள் புதிதாக. இப்போ நாங்கள் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட காலத்துக்கு இப்பவும் எங்களுக்கு வேதத்தில் ஒவ்வொரு நாளும் வாசிக்க அறிவும் தெளிவும் பயமும் ஏன் உண்டாகுதுன்னால் அது ஒரு அனுபவம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னால் இந்த உலகம் நெருப்பு தீக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கா. பேதுரு சொல்கிறார், என்னவா என்னத்துக்கு வைக்கப்பட்டிருக்கா, அக்கினிக்கு. என்னவா அக்கினிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னால் கடல் மட்டத்தை மனுஷன் ஆட்கொண்டுட்டான். விளங்குதில்லை உங்களுக்கு, அடியில் ஹோட்டலை கட்டிட்டான், ஹோட்டல் தண்ணிக்கு இல்லை, குகைக்குள்ளால கட்டிட்டான், எல்லாம் கட்டிட்டான். இப்போ வானை அடைச்சிட்டான். என்னது அடைச்சிட்டான், வான் பிறப்பை அடைச்சிட்டான். 139 சங்கீதம் நீ ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். அந்த வருஷம் நீ வானத்துக்கு ஏறினாலும் நான் அங்கே இருப்பேன், நீ பாதாளத்துக்கு போனாலும் அங்கே இருப்பேன். ஏனென்றால் நீ கருவில உருவாகும் முன்னே நான் தான் உன்னை எலும்புகள் எல்லாம் காணணும்னு கண்டவன். விளங்குது உங்களுக்கு. அப்போ 139 சங்கீதத்தில் கேடுங்க. நூற்றி 139 சங்கீதம் 5 வசனம் பாருங்க. கர்த்தாவே என்னை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாகத்துக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்துக்கு ஏறினாலும் முக்கியம், வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். செட்டைகளை அடிச்சதாக விமானத்தை செய்து பறந்தாலும், என்ன கடலுக்குள்ளே போய் நீர்மூழ்கி கப்பலை வச்சாலும் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆண்டவருடைய சபைக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம் சொல்லுங்க, எங்கே இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்ற, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே எழுதியிருக்கு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது? மத்தேயு 28 அதிகாரத்தில் 20 வசனத்தில் சொல்ற, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் யார் என்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர். பிலிப்பியர்கள் எழுதி இருக்குது, வானுலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர். அப்போ வானுலத்தோர் என்றால் தூதர்கள், பூமியில் இருக்கிறவர்கள் மனிதர்கள் சகல ஜீவராசிகளும், கீழே இருக்கிறவர்கள் யார், பாதாளத்தில் இருக்கிறவர்கள், விளங்குறவர்கள். அப்போ அவர்களுக்கு ஆருடைய நாமத்தில் முழங்கால் முடங்குமாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உங்களுக்கு விளங்குது உங்களுக்கு. அப்போ வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், வானமும் பூமியும் படைத்தவர், வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ளவர், வானத்தில் உள்ள பூமிக்கு அடியிலும் உள்ளவர்களுக்கு அதிகாரம் உள்ளவர்,
இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் இந்த திருச்சபையானது எப்படிப்பட்ட திருச்சபையாம் இது சொல்லுங்க, எப்படிப்பட்ட திருச்சபையாம்? இரத்தத்தால் கழுவி, வேதம் சொல்லுது எங்களை இரத்தத்தால் கழுவி ஆவியால் நிறைத்து எங்களை பாவங்களை கழுவி, வேதம் சொல்லுது தன்னுடைய முள்முடியில் எங்களை சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை என்ன செய்தாரா? சபையில் சேர்த்தார். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் 47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர். அப்ப நோவாவுடைய காலத்தில் இருக்கிற பேழைக்கும் மனிதகுமாரன் வரப்போகிற இருக்கிற காலத்தில் இருக்கிற திருச்சபைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், எல்லா விதமான அனுக்கிரகங்களும் கொடுக்கப்பட்ட ஒரு காலம் இது. விளங்குது? அறிவின் காலம், தெளிவின் காலம். எல்லாம் உங்களுக்கு இப்ப தெரியுது, கையில எல்லாம் இருக்கு, கையடக்க டெலிபோன் எல்லாம் கண்டுபிடிக்கிற காலம் இருக்கு. ஆனா நோவாவுடைய காலத்தில் அவர் ஏன் அதை மன்னிச்சார் என்றால், பேருக்கு சொல்கிறார், நோவாவுடைய காலத்தில் அறியாமையா சித்தாக்களுக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார். விளங்குது? இப்போ எங்களுக்கு என்னென்றால் நாங்கள் அறிஞ்சிட்டோம், வேதம் என்கிற கையில் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிக்கிறோம், போதிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை விடுவோமா இருந்தால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? விளங்குது? எபிரேயருக்கு பவுல் எழுதுகிறார் என்றால், பூர்வ காலத்தில் வகை பங்கு பிதாக்களுக்கு இந்த கடைசி நாட்களில் என்ன எழுதியிருக்கு? எபிரேயர் 1:1 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க. பூர்வ காலம் என்றால் அந்த காலம். இப்ப எங்களுக்கு முந்தின காலம் என்ன இப்படியா? பங்கு பங்கா இறைச்சியில கொடுக்குற பங்கு மாதிரி. வகை வகை என்றால் என்ன? வெராட்டி. என்ன வெராட்டி? பாவக்காய் எடுத்து 5 சேர பாவக்காய் பொரிப்போம், பாவக்காய் சம்பல் எடுப்போம், பாவக்காய் சுடுவோம், பாவக்காய் வர என்ன உலகம். இப்போ உலகத்திலேயே நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படி ஒரு கொஞ்சம் பேர் இப்போ 10 பேர் நீங்கள் வாரக்கிழமை சமயம் கொண்டா ஒரு ஆள் கையெழுத்துவேன், நான் பருப்பு செய்யணும். என்ன 6வது மாடு வண்டி இறைச்சி காய்ச்சி அடிப்பேன். இப்போ நான் கேட்குறேன், வினோஜன் என்ன உங்களோட ஃபேமிலி என்ன செய்ய போகுது? பாஸ்டர் நாங்கள் பருப்பு செய்யணும். நான் இருக்கணும் சூப்பர் சாப்பாடு. பருப்பு 3 தினம் கழுவணுமா? என்ன எவ்வளோ தினம்? 3 தினம் கழுவணும். அப்புறம் அந்த இதெல்லாம் எடுக்கணுமா? ஈஸி சாப்பாடாக தான். அப்போ வகை வகையா. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? நீங்கள் கத்தரிக்காய், நீங்கள் வெண்டிக்காய், நீங்கள் முருங்கங்க, நீங்கள் பருப்பு வகை வகையாக செய்கிறது. என்ன வகை வகையாக? பங்கு வகையாகவும் பிதாக்களுக்கு திருவிழா பற்றின டிஸ்பென்சேஷன் தியோலஜி இருக்கு. எப்படின்னா டிஸ்பென்சேஷன் என்றால் பகிர்ந்து கொடுத்தார். யாருக்கு? நோவாக்கு கொடுத்தார், ஆபிரகாமுக்கு கொடுத்தார், மோசேக்கு கொடுத்தார், தாவீதுக்கு கொடுத்தார், இங்கே புதிய ஏற்பாடு பவுலுக்கு கொடுத்தார், பேதுருக்கு கொடுத்தார். பங்கு பங்காக வகை வகையாக ஆண்டவர் திருவிழா பற்றினாராம், சொன்னாராம். இந்த கடைசி காலத்தில் வாசிங்க, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவிழம் பற்றினார். அப்ப கடைசி அவர்தான், எங்கட தீர்க்கதரிசி, அவர்தான் எங்கட ரட்சகர், அவர்தான் எங்கட மீட்பர். பிறகு வாசிங்க, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் என்று வாசிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் வார்த்தையானவர். The word became flesh என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. வார்த்தை மாமிசமானது. மாமிசமானது என்றால் என்னவா? நான் வெளியில் இல்லைங்க, நான் வெளியில். இப்போ நீங்கள் ஒரு பாட்டை கேட்குறீங்க, பாட்டை கேட்கும் பொழுது இன்னும் சொல்கிறீங்க ரெக்கார்டில், அவர் வெளியில் வர மாட்டார். ஆனால் இயேசு அப்படி இல்லை. இயேசு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் வந்தார். அப்போ தேவன் என்ன செய்கிறாராம்? இந்த பூமியில் மனிதர்களை திரும்ப கட்டி எழுப்பி அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கறதுக்காக என்ன செய்தாராம்? இந்த பூமியில் மனுஷனாய் இறங்கி வந்தார். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை பெற்றுக்கொண்ட நாம் அசட்டியாய் என்ன இருப்போமாயிருந்தால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அதாவது வகவையாகவும் பங்குவங்காகவும் பிதாக்களுக்கு திருவிழம் பெற்ற தேவன் இந்த கடைசி காலத்தில் என்ன செய்தாரா? அதில் வாசிக்க ரெண்டு, அதில் ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். அந்த எபிரேயரில் 1 அதில் எழுதியிருக்கு. நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரரை அக்னி
குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும் நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம். ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போம். ஆமென். இப்ப பாருங்க, அன்னைக்கு பேழைக்குள்ள இருந்தவர்களை வெள்ளத்தை அனுப்பி அக்கிரமம், பாவம், அநியாயம், கீழ்ப்படியாதவர்களை தேவன் அழித்தார் என்று எழுதியிருக்கு. ஆதியாகமத்தில் எழுதி யாரையாம் கீழ்ப்படியாதவர்களை, அக்கிரமம் செய்தவர்களை, பாவம் செய்து அழித்தார். விளங்குறது. ஆனால் நோவாவுடைய குடும்பத்தை அவர் பாதுகாத்தார். உங்களுக்கு விளங்குறது. வெளியில் வந்த உடனே ஹாம் என்ன செய்தானா, தகப்பனை பரியாசம் பண்ணார். விளங்குது. அந்த பரம்பரையிலேருந்து வந்தது தான் நாங்கள். ஹூஸுடைய சந்ததி தான். என்ன உங்களுக்கு விளங்குது. ஹாம், அதுக்கப்புறம் ஹூஸ், நிம்ரோத், அதுலேருந்து வந்ததான் இந்த பரம்பரை. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ மனிதகுமாரனுடைய காலத்திலையும் அவருடைய வருகையின் காலத்தில் நடக்கும். அதுக்கு எங்களை என்ன சொல்கிறார்கள், எப்படி நோவா பேழைக்குள்ள பாதுகாத்தாரோ அதே போல் நாங்களும் திருச்சபையில் வந்து பாதுகாப்பு. பாருங்கள், உதாரணத்துக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று திருச்சபை நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு ஆளுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமே. இல்லை, ரோட்டால் போகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, கேட்டு பாருங்கள் எங்களுக்கு ஜெபிக்கிறீங்களே, ஜெபிக்க மாட்டான். காரணம் என்னவென்றால் அவனுக்கு தெரியாது, அவன் ரட்சிக்கப்படையில்லை, அவன் ரத்தத்தால் கழுவப்படையில்லை, ஆவியால் நிரப்பப்படையில்லை. அவனுக்கு தான் என்ன அறிவிக்கப்படணுமா? நாங்கள் சாட்சியாக இருந்தவனுக்கு என்ன செய்யணுமா? அறிவிக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்னவாம், இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நான் கண்களை மூடி நான்